பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ஹூனுப்பிட்டியில் உள்ள விகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். கங்காராமையில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் போது புதிதாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவும் அதனை மேம்படுத்துவதற்கும் அவருக்கு பலம் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணக்கப்பாடு தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்காக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து செயற்படுமாறு நாம் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது ஊழல் செயற்பாடுகளால் முன்னெடுத்து செல்லப்படும் கூட்டமைப்பல்ல. மக்களுக்காக பொறுப்புடன் செயற்படும் தேசிய கொள்கைகளுக்கு அமைவாக செயற்பாடுகளையே நாம் எதிர்பார்க்கின்றோம்.